ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். இது 4 நாளாக சேர்ந்து எடுத்த வீடியோ தாங்க. அந்த அன்றைக்கி சனிக்கிழமை காலையில் தம்பிக்கு ஃபீவர் இருந்ததுங்க. தம்பி எழுந்திரிச்சி வரக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த கேப்பில் இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு எண்ணெய் பூசிலாம் காலியாக இருந்ததுங்க. அதுக்கெலாம் சுடுதண்ணி ஊற்றி வச்சுட்டு இருந்தேங்க. அப்படியே பார்த்திங்கன்னா டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் 2க்கும் சேர்த்து உப்பு பருப்பு தாங்க செஞ்சுருந்தேன். எனக்கு நெய் விட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இந்த கிச்சன் கவுண்டர் டாப் ரேக்கையும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேங்க. கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சிடலான்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம செடியை பார்த்துட்டு வந்துட்டேங்க. டைம் நல்லாவே இருந்ததுங்க. சரி கிச்சனும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். க்ளீன் பண்ணி முடிக்கிற ஒருத்தர் தம்பியும் எந்திரிச்சு வந்துட்டா. ஆனால் ஃபீவர் குறையில்லைங்க. தம்பிக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டுங்க ஹாஸ்பிட்டலே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் தாங்க போயிருந்தோம். போனோடனே வெயிட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டரையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வர வழியிலேயே இளநீ வாங்கி கொடுத்தேங்க. ஆனால் தம்பி வீட்டுக்கே போய் குடிச்சிடலான்னு சொல்லிக்கிட்டான். அப்புறம் 3 பேர்த்துக்கும் சேர்ந்தே வாங்கிட்டு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்தோடனே இளநீ குடிச்சிட்டு தம்பி தூங்க போயிட்டான். நான் மீதி இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு வச்சிடலான்னு சொல்லி வந்த கையோடையே செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ரேக்குக்கு இந்த பேப்பர்லாம் போட்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டுடுங்க. எண்ணெய் பூசிலாம் கழுவி வச்சாச்சுங்க. அப்புறம் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சண்டே தைப்பூசம். அதனால் காலையில் டிஃபனுக்கே தோசை தாங்க செஞ்சுருந்தேன். இந்த வெங்காய சட்னி ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தம்பிக்கு அன்றைக்கி ஃபீவர் சரியாயிடுச்சுங்க. மதியானத்துக்கு தக்காளி குழம்பு தாங்க செய்யலான்ட்டு இருந்தேன். சின்ன வெங்காயம் ஊர்லேருந்து தான் கொண்டு வந்திருக்குறேங்க. நான் கொண்டு வந்தது எல்லாமே அப்படியே வெங்காயத்தாளோடு கொண்டு வந்துடுவேங்க. அதை அப்படியே கீழே கொட்டி வச்சுருவோம். எப்போ வேணுமோ எடுத்து க்ளீன் பண்ணிக்குவோங்க. அந்த அன்றைக்கி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் தொளிச்சு வச்சுட்டு சமைக்கவும் ஆரம்பித்தாச்சுங்க. இந்த குழம்பு ரெசிபியுமே நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குங்க. குழம்பா செஞ்சு வச்சிட்டோம்னா நைட்டு தோசையை இட்லியை ஊற்றிக்கலான்ட்டு அந்த அன்றைக்கி மதியானத்துக்கும் நைட்டுக்கும் அதே குழம்பு தாங்க. குழம்பெல்லாம் செஞ்சு முடிக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டான மாதிரியே இருந்தது. குழம்ப தாளித்து விட்டு போட்டுங்க ஒரு பாதாம் பால் ஒன்று சூடாக போட்டு குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க மற்ற வேலையெல்லாம் செய்யவே ஆரம்பித்தேன். அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, தக்காளி குழம்பு, ரசம் சிம்பிளாக தாங்க வேலையை முடிச்சிருந்தேன். சாயந்தரமாக தைப்பூசம் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தேங்க. ரொம்ப தூரமாக போகிறதுக்கு டைம் இல்லை. சரி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டுங்க முதல்ல வீட்டில் தான் சாமி கும்பிட ஆரம்பித்தோம். அப்படியே ஒரு பாட்டு ஒன்று போட்டு விட்டுட்டுங்க வீட்லேயே விளக்க போட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற கோயிலுக்கே தாங்க போயிருந்தோம். அந்த அன்றைக்கி பௌர்ணமி பூசையும் தைப்பூசமும் இருக்கிறனால கோயிலில் நல்லாவே கூட்டமாக இருந்ததுங்க. அம்மனுக்கும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, முருகனுக்கும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே நல்லபடியாக பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இது மறுநாள் திங்கட்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தாங்க. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா தம்பியோட நட்சத்திரம். நான் வருஷம் தை மாதம் தம்பி நட்சத்திரம் வர அன்றைக்கி பொங்கல் வைப்பேங்க பக்கத்தில் இருக்க கோயிலில். ஊர்லேருந்து விறகெல்லாம் கொண்டு வந்திருந்தேங்க. அதை காய வச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை காய வச்சுட்டு இருந்தேங்க. இது தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடியே வேண்டி இருந்தது. அதனால் வருஷம் போய் வச்சுட்டு வந்துடுவேங்க. அந்த அன்றைக்கி அம்மா பாத யாத்திரை போயிருந்தங்காட்டி அத்தை தாங்க வர சொல்லியிருந்தேன். அத்தை தாங்க வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் இந்த பொலிசுகளை பார்க்குறக்கே எனக்கு சரியாக இருந்தது. ஒரு ஆள் எப்போ பொங்கல் ஆகுன்னு பக்கத்தாலேயே உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க. இன்னொரு ஆள் பார்த்திங்கன்னா அங்கே விளையாண்டுட்டு தாங்க இருந்தாங்க. நான் அடுப்புக்கிட்டே இந்த டைம் எதுக்குமே போகலிங்க. அத்தையே பொங்கல் ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டாங்க. முதல்ல போய் புள்ளார கும்பிட்டு வந்துட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இடையில இந்த சின்ன சின்ன வேலை தாங்க நாங்கள் 3 பேர் சேர்ந்து செஞ்சிட்ருந்தோம். பொங்கலும் நல்லபடியாக விழுந்துச்சுங்க. இந்த டைம் கன்ஃபியூஷனாகவே இருந்தேங்க, வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எப்படியோ ஒன்று நல்லபடியாக வச்சு முடிச்சிட்டேங்க. பொங்கல் எப்படி விழுகும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உத்து பார்த்துட்ருக்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஆளுக்கு இடையில டான்ஸ் ஆடணும்னு வந்துருச்சுங்க.
போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு ஆள் பார்த்தா பொங்கல் எப்போலாம் விழுகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பொங்கலும் நல்லபடியாக விழுந்தது. பொங்கல் விழுந்தோடனே அரிசியெல்லாம் போட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேங்க. பாசிப்பருப்பு வீட்லேயே வேக வச்சுருந்தேன். சரி போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வரக்கு தாங்க வீட்டுக்கு போயிருந்தேன். பசங்களும் பசிக்குதுன்னு சொன்னாங்க. சரி பால் ஒரு கிளாஸ் ஊற்றி கொடுத்துடலான்ட்டு 2 பேர்த்துக்கு பாலும் ஊற்றி கொடுத்துட்டு கோயிலுக்கு வந்தாச்சுங்க. பாசிப்பருப்புலாம் கொடுத்துட்டுங்க. அத்தையும் மித்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் கடைக்கு தாங்க போயிருந்தோம். தேங்காய் பழம்லாம் வேணும்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டு கோயிலையும் நல்லா சாமியும் கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இது மறுநாள் காலையில் எடுத்தது. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கே வேன் வந்துடும்னு சொல்லியிருந்தாங்க. பழனிக்கு போகிறதுக்கு தாங்க. பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அரிசி ஊற வச்சுட்டு போயிடுறேன், நாங்கள் அரிசி பருப்பு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அரிசி ஊற வச்சுட்டு அரிசி பருப்புக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேங்க. வேனும் சொன்ன மாதிரியே 4 மணிக்கு வந்துருச்சு. அந்நாத்துக்கே போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாத யாத்திரையாக அப்போவும் போயிட்டு தாங்க இருந்தாங்க. நாங்கள் போகவும் வேலுக்கு அபிஷேக பூசை ஆகிட்டு இருந்ததுங்க. அதையும் பார்த்துட்டு காவடிக்குடிய அடிவார் வரைக்கும் போயிருந்தேங்க. அப்புறம் தம்பி பாப்பா 2 பேர்த்தையும் சாப்பாடு வச்சுட்டு நாங்கள் மலை ஏறிட்டேங்க. காவடி கிரிவலம் வந்து தாங்க மேலே வரும். ஆனால் அவங்க அது வரைக்கும் பசி தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு நாங்கள் அப்படியே படி ஏறிடுவோங்க. வருஷம் பார்த்திங்கன்னா கீழேருந்தே அங்கங்கே அடைச்சி தாங்க விட்டாங்க. இந்த வருஷம் நல்லாவே கூட்டம் இருந்தது. நாங்கள் சாமி கும்பிட்டு வரக்கே வெளியே 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அந்த அன்றைக்கி அதுக்கு மேலே என்னால் எந்த வீடியோ எடுக்க முடியலைங்க. அவ்வளோ டயர்டாக இருந்தது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஊருக்கு பஞ்சாமிர்தம் கொண்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க கிளம்பியிருந்தோம். அந்த அன்றைக்கி வெரைட்டி ரைஸ் தாங்க செஞ்சுருந்தேன் லஞ்சுக்கு. நம்ம செடியில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லோ ரோஸ் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா பெருசு பெருசாகவும் பூக்குது. பூ பொறிச்சு வச்சுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. நல்லா மத்தியான டைமில் தாங்க கிளம்பியிருந்தோம். 2 மணிக்கு மேலே தாங்க கிளம்பியிருந்தோம். போகிற வழியிலேயே ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு தாங்க போயிருந்தேன். நான் எப்போவுமே மேக்ஸிமம் பேக்கரி போனேன்னா காஃபி தாங்க குடிப்பேன். ஆனால் இப்போ வெயில் காலம் நல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அத்தையும் மாமாவையும் பார்த்து கொடுத்துட்டு அடுத்து பெரியத்தை வீட்டுக்கு தாங்க போயிருந்தேன். ரிட்டன் வரும்போது என்னோடய டெய்லரிங் மிஷின் போட்டிருக்க இடத்துல கொஞ்சம் லைட் வெளிச்சம் கம்மியாக தாங்க இருக்குது. பாப்பின் வாங்கலாம் தாங்க போயிருந்தேன். அப்போது நான் கேட்டப்போ இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒன்று வாங்கிட்டே வந்துடலான்னு சொல்லிட்டு லைட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேங்க. என்கிட்ட ஏற்கனவே பெரிய கத்திரி தாங்க இருக்குது. அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. நான் அவங்கக்கிட்ட வெயிட்லெஸ்ஸாக ஒரு கத்திரி இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்களும் இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.